வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 6 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் ஹர்தோய் மாவட்டத்தில் 594 கிலோமீட்டர் தொலைவிலான அதிவிரைவு சாலையை திறந்து வைத்து அவர் பேசினார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக பல்வேறு நாடுகளில் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இந்தியா சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வந்த போதிலும் ஏற்றுமதி சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொழில் மற்றும் சேவை துறையினரும் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தொடர்ந்து சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த மாதத்தில் மட்டும் 1,84,000 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 5 கிலோ சிலிண்டர் விற்பனையும் 2 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பான புகார்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை சேகரித்த ஆவணங்களை 2 வாரங்களுக்குள் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் தொடர்புடைய அனைத்து துறைகளும் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கான மின்மாற்றிகள் கொள்முதல் நடைமுறைகளில் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்று முன்னாள் மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1987ஆம் ஆண்டு முதல் பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறையே தற்போதும் தொடர்வதாக தெரிவித்துள்ளார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் அரசுக்கு எவ்வித இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திரு செந்தில் பாலாஜி கூறினார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் பங்கேற்று வாக்கு எண்ணும் பணியின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சிவஞானம், இணை தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுருத்தஞ்சய் நாராயண் உள்பட பல்வேறு அதிகாரிகளும் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து விரிவாக விளக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், மாவட்ட கணினி அலுவலர்கள், உதவி கணினி அலுவலர்கள் ஆகியோர் இதில் பங்கேற்றனர். இதற்கிடையே வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப் பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல்
தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடைபெற்று முடிந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 89.99% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உதகை அருகே குதிரை சாகச நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகளின் மீது அமர்ந்து பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்டிரியன் என்று அழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரை மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவர்கள் குதிரையின் மீது அமர்ந்தவாறும் நின்றவாறும் பல்வேறு சாகசங்களை செய்து காண்பித்தனர். குதிரையின் மேல் அமர்ந்தவாறு புத்தகத்தை படிப்பது, ஜிம்னாஸ்டிக் செய்வது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. அதேபோல் 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உதகையிலிருந்து சரவணன். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் மற்றும் அதன் உப கோயில்களில் கடந்த 2 நாட்களாக உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 7,19,00,000 ரூபாய்க்கும் கூடுதலான வருவாய் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தற்போது சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வட உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்தொடர்ச்சி மலைப்பகுதிகள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஏப்ரல் 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், மே 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட தபால் வாக்குச்சீட்டுகளை 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணியினை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் உள்ள ஐயாரப்பர் கோயில் சித்திரை திருவிழா தேரோட்டம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மல்யுத்த பிரிவில் புஷ்பா யாதவ் மற்றும் பிரியா தங்கப்பதக்கத்தையும், சித்தார்த் வெள்ளிப் பதக்கத்தையும், ஜஸ்பிரீத் கவுர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் கோத்தாரி பட்டம் வென்றார். அயர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி ஆட்டத்தில் அவர் இந்தியாவின் பங்கஜ் அத்வானியை வென்றார். காமன்வெல்த் இளையோர் மற்றும் ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றது. சமோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சாரு பேசி, சுனில் சிங், அபினவ் கோகோய், அசம்ஹா கோகோய் ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி, கோவை உள்பட 6 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பீச் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.